بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. நம்ம ரெண்டாம் அமர்வுல ரெண்டாவது வாரத்தில் ததப்புர் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா தான் பார்க்குறோம். போன வாரம் அல்ஹம்துலில்லாஹ் அது மாத்திரம் பார்த்தோம். அவதான் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்தியா எந்த மாதிரி சொன்னாலும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குள்ள மேட்சிங்க வராது அப்படிங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? சிராஜ் பாய் வேற யாரும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டு எதுவும் கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா அல்லாஹ். ரைட்டா? வேற எத்தனை வகையில சொல்லி பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டோம்ல போன வாரம். கணக்கச்சிதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை, கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள், மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பிரமிப்பு இதெல்லாம் உள்ளதுனால அந்த தோற்றுவாயின்னு சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாயின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸே அது ஜஸ்ட் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அல்லாஹால அந்த சூரத்துல் ஃபாத்திஹா வச்சுப்பான். அது மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா ஓப்பன் ஆஃப் த குரான்ல அந்த முதல் வார்த்தையில இவ்வளவு பெரிய பிரமிப்பு இருக்கும். அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப் ரப் ரப்பில் ஆலமீன். ரப்னா என்னன்னு தெரியுமா? சாட்ல வேணாலும் சொல்லலாம். ரப்னா என்ன? அனைத்தையும் படைத்தவன், பரிபாலிப்பவன். பரிபாலிப்பவன், படைத்து பரிபாலித்து. அப்புறம் படைத்தவன்னா ஹாலிக்குன்னு சொல்லலாம். இப்படி பரிபாலித்துக்குதுன்னு அது ஒரு வார்த்தை இருக்கலாம். அப்ப ரப்புங்கிறது ஒரு ஒரு டெஃபினேஷனுக்குள்ள அடங்காது. ரப்பு நம்ம முஃப்தி மென்கோ கேட்டிருக்கீங்களா? அவர் பேசும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் சஸ்டைனர் நிறைய சொல்லுவாப்ல. ப்ரொடெக்டர், கிவர் இதெல்லாம் சொல்லுவாப்ல. அல்லாஹ் தாலா அவனுடைய குரான்ல முதல்ல இறங்கினது இக்ரா பிஸ்மி பிஸ்மில்லாஹ் அப்படின்லாம் பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக்கன்னு இருக்கும். ரப் நிற்குங்க. நம்ம பொதுவாக சொல்றது பிஸ்மில்லா தான். அல்லாஹ் தாலா ஆரம்பிக்கும் போது அல்லான்னு சொல்லாம ரப்புன்னு ஆரம்பிக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். மூசா இஸ்லாம்கிட்ட அல்லாஹ் தாலா பேசும்போதும் பலம்மா அத்தாஹா தூனிய யா மூசாவே நெருப்பின் பக்கம் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நூதிய அழைக்கப்பட்டார். இன்னி அன ரப்புக்க உடைக்க உன்னுடைய நானும் உன்னுடைய ரப்பு, உன் காலணிகள் இரண்டையும் கலட்டு. இன்னக்க பில்வாதில் முகத்தசில் துவா, நீ புனிதமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். அனஹ்தரத்துக்க வஸ்தமி லிமா யூஹா, உங்களுக்கு கொடுக்க வஹீன் வாயிலாக வரக்கூடிய அறிவிப்பை நீங்கள் செவியேற்பீராக. இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ். எங்க வருது? நாலாவது இடத்துல வருது. 12வதுல ரப்புக்குன்னு சொல்லிட்டு 14வதுல அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா என்ன தவிர வேற யாரும் வணக்கத்துக்கு இல்லை. ஃபஅபுதூனி, என்ன வணங்கு. தகீமுஸ் ஸலாத் வதிக்ரி. அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக நாம் தான் அல்லாஹ், என்னை தவிர வேற நியாயம் இல்லை. அப்ப அல்லாஹ் தாலா நபியை கூப்பிட்டு பேசும்போது அன ரப்புக்க. நமக்கு குரான் ஃபர்ஸ்ட் இறங்கும் போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்க. இப்போ இந்த ரப்புக்கு கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு நிகராக உள்ள வார்த்தையாக ரப்பு இருக்கு. எப்படி இதுல அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறமோ அத்தனையும் சொல்லும் போது அந்த அல்லாஹுக்கு வருது இல்ல. அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னால அர் ரப்புன்னு இருக்காது, ரப்பு தனியா இருக்கும். ரைட்டா? நீ அதாவது அல்லாஹ் என்று அழை, ரஹ்மான் என்று அழை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு குரான் வசனம் இருக்கும். ரப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்துக்குள்ள படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், உணவளிப்பவன் எல்லாம் அதுல வரும். எல்லாம் ரப்புல வரும். சூறாக்களின் கோர்வை பார்த்தீங்கன்னா
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ல ஆரம்பிக்கிறோம். ரப்ல தொடருது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதானே. முடிக்கும் போது அல்லாஹ்ல ஆரம்பிப்பா, குல் ஹுவல்லாஹ் அஹது, குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸ். சுப்ஹானல்லாஹ். அந்த சூறாக்களின் கோர்வையிலே ஒவ்வொன்றிலே ஒரு 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 கனெக்ஷன் இருக்கும். ரைட். ரப்புங்கிற மீனிங்ல இதுல பார்த்தோம்னா, கூகுள்ல தட்டி பார்த்தோம்னா, ரப் சிக்னிஃபைஸ் சம்மோன் இஸ் மாஸ்டர், ஓனர், கேர்டேக்கர், ஒன் ஹூ நூரிஷஸ், சஸ்டைன்ஸ், இது எல்லாமே எஜமானர், உரிமையாளர், பராமரிப்பாளர், போஷித்து பராமரிப்பார், இது எல்லாம் வந்து ரப்புக்குள்ள மீனிங்க்கு கூகுள் சொல்றாங்க. மிஸ்டர் கூகுள் சொன்னா நம்புவோம்ல. அல்லாஹ்க்கு ரப்புக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள அமைக்க முடியாது. அதுல சில இதை எடுக்கிறாங்க. அர் ரப்பு வல் மாலிக் வல் முன்இம் வல் முரப்பி வஸ் சய்யித் வல் கையிம். குறிப்பிட்டதான். அது அது எல்லை இல்லாத நமக்கு இந்த அறிஞர்களால ஒரு குறிப்பிட்டதை ஒரு ஒரு கன்ஃபைன் பண்ணி சொல்றாங்க. இது ரப்பு. ரப்புனா அல் மாலிக், அரசன். இந்த சூரா ஃபாத்தியா ஓதும் போது சில இடத்துல வந்து மாலிக் யௌமித்தீன் சொல்லாம மலிக் யௌமித்தீன் கேள்விப்பட்டீங்களா? கேட்டுக்கிறோம் சார். கேள்விப்பட்டீங்கல்ல, நம்ம துபாயிலையும் கேட்டுக்கிறோம் சார். மாதிரி நம்ம ஷார்ஜால இந்த பள்ளி சொல்ல இருக்குல்ல சார், அந்த பள்ளியில் அப்படிதான் ஓடுவார். மாஷா அல்லா, மலிக் கிங் யௌமித்தீன் கிங் ரெண்டு மாதிரி கிங் சொல்றாங்க. அந்த பள்ளியில் அப்படிதான் ஓடுவார். எங்க நம்ம அந்த கிங் 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 ஃபைசல் பள்ளிகள் ஷேக் இதில் ஷார்ஜால பெரிய பள்ளி இருக்குமே, சவுதி பள்ளியா, சவுதி பள்ளியா, அங்கே அப்படிதான் ஓடுவார் ஒரு ஷேக். ஒரு ஷேக் ஓதுவாங்க. அதாவது மாலிக் யௌமித்தீன் சொல்லலாம், மலிக் யௌமித்தீன் சொல்லலாம். மாலிக்னா அரசன், மலிக்னா ஓனர். ரெண்டுமே மீனிங், ரெண்டுமே ஓனர் தான். அது மாதிரி சொல்லுவாங்க, மலிக் யௌமித்தீன் சொல்லுவாங்க. அது முரப்பி, முரப்பி கேர்டேக்கர். கேர்டேக்கர் ரப்பில் முரப்பிங்கிறது வந்து ரப்பயானி சகீராங்கிறோம்ல, அந்த இதில் வரும். இது வந்து ராபா வா, ரூட் லெட்டர் பார்த்தீங்கன்னா முரப்பிக்கு வந்து ராபா வா இருக்கும், ரப்பி. அப்புறம் முன்இம், நியமத், அருள் புரிவான், கிவிங் கிஃப்ட். அது கையும், நிலையா இருப்போம், கான்ஸ்டன்ட்லி, எப்பவுமே நிலையா இருந்து பார்த்துக்கிறவன். அசையீத், தலைவன், ஃபுல் அத்தாரிட்டி. இதுதான் வந்து ஜஸ்ட் நம்ம இதை வச்சு நம்ம ரப்புக்கு பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இதை வச்சு ரப்புனா என்ன இத்தனையும் சொல்லுவாங்களா? அரசன் ரப்பு, அவன் தான் நல்லா தானே, ஓனர், பராமரிக்கிறவன், அருள் புரிவன், பாதுகாப்பவன், ஆட்சி செய்வன், அனைத்தும் ரப்பு. இதை வச்சுட்டு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் மாலிக், அல் மலிக் ரெண்டுமே. அரசன், அரசனுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கும்? அவன் தான் அரசன், அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அப்படிதான் ஒரு அரசன்னா அவனுக்கு எல்லா எல்லா அதிகாரமும் இருக்கு. மலிக் ஓனர், இப்ப அரசனாவும் இருக்கான், ஓனராகவும் இருக்கான். இப்ப ஒரு அரசன் இருக்காரு, இப்ப நம்ம ஷார்ஜா ஷேக் இருக்காரு. அவர் வந்து என்னோட பில்டிங்க்கு, என்னோட ஃப்ளாட்ல நான் பணம் கட்டுறேன்ல, மாசம் மாசம் வாடகை கொடுக்குறேன்ல, அதுக்கு அவர் ஓனர்ஷிப் கிடையாது. அப்படிதானே? ஆமாம் சார். மைக்ரோ லெவலில் பார்ப்பார், நாட்டு அளவில் பார்ப்பார். உள்ள பூந்து வந்து சிராஜ் பாய் இந்த மாதம் சம்பளம் போட்டாங்களா, அவர் வாடகை கொடுத்துட்டாரா, எலக்ட்ரிக் பில்லு கட்டிட்டாங்களா, அது அவருக்கு தெரியாது. நான் என்ன பேனா வச்சுருக்கேன், அவருக்கு அது தேவையில்லை. அப்படிதானே மாலிக்? மைக்ரோ லெவலில் அவரால் வந்து ஆட்சி செய்ய முடியும் ஒழிய மேக்ரோ லெவலில் அவரால் மைக்ரோ லெவலில் பார்க்க முடியாது. நான் என்ன, சிராஜ் பாய் என்ன பேனா வச்சுருக்காங்க, இன்னைக்கு என்ன பேண்ட் போட்டிருக்காங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறாங்க, இது எதுன்னும். அப்படிதானே மாலிக்? மலிக் ஓனருங்கிறது உரிமையாளர். உரிமையாளருக்கு இப்போ நான் வந்து இந்த பேனாவோட உரிமையாளர் தான். இந்த பேனாவை இந்த பேனா கம்பெனிக்கே எனக்கு கிடையாது. இந்த ஒரு பேனா தான் என்னோட பேனா. அப்போ இதுக்கு ஒன்று தான் நான் உரிமையாளர். உரிமை அல்லான்னா எல்லாத்துக்கும் உரிமையாளர் இருக்கான். அவன் மாலிக்கா இருக்கிறான், மலிக்காவும் இருக்கிறான். புரியுதா? எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவன் தான், எல்லாத்துக்கும் அரசன் அவன் தான். அந்த மாதிரி வேற யாரும் இருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? மாலிக்கு அட் த சேம் டைம் மலிக் யாருமே இருக்க முடியாது. இப்போ ஷாஜா ஷேக் இருக்காங்கன்னா நான் என்ன உடவு உடுத்தணும் அவங்களுக்கு தெரியாது, அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தாலா அரசனாக இருப்பான், ஷாஜா ஷேக்கோட அரசனாகவும் இருப்பான்,
அவங்க என்ன சிந்திக்கணும், நான் என்ன சிந்திக்கணும், அவங்க என்ன உடுத்தணும், நான் என்ன உடுத்தணும் தெரிஞ்சவன் ரப்பு. டெஃபினேஷன் புரியுதா உங்களுக்கு? ரப்புக்கு புரியுது. அல்டிமேட் ஓனர்ஷிப் அவன் தான். எனக்கு நான் என்ன உரிமை கொண்டாடலாம்? என்ன இருக்குன்ட்ட? வீடு என்னோட உரிமை, வாகனம், மனைவி, பிள்ளைகள், பதவி, சொத்து, இதெல்லாம் அவன் கொடுத்ததை நான் கொண்டாடுறேன். நானா தேடலை. அப்படிதானே? என்னால ஒரு உரிமை கொண்டாட முடியாது, அவனுடைய அணுவளவும் செய்யாது. அவன் இந்த வீடை கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தினா, எனக்கு அந்த அறிவை கொடுத்தா, எனக்கு என்ன தெம்பாக்குனா, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா, அதனால எனக்கு வீடு. வாகனம் எனக்கு அந்த லைசன்ஸுக்கு, அந்த போலீஸுக்கு டெஸ்ட்டுக்கு போகும்போது அவருக்கு மனசை மாற்றி எனக்கு அந்த நேரத்தை கொடுத்து பாஸ் ஆகி, அதுக்கப்புறம் நான் பணத்தில் கார் வாங்குற அளவுக்கு என்னை உழைக்க வச்சு, எனக்கு சம்பாதிக்க வச்சு, அந்த சம்பாதிப்புலேருந்து ஹலாலாக்கி அதை எனக்கு கிடைக்கிற மாதிரி வச்சு கொண்டு வந்தது வாகனம். மனைவி அதே போல, பிள்ளைகள் அதே போல, நான் இருக்கக்கூடிய பதவி அதே போல, அல்லாஹ்வுடைய அருள் தான். இதுல நான் என்னோட என்னோட திறமையினால நான் அந்த பதவி அடைஞ்சேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னோட திறமையினால இந்த சொத்து எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது எல்லாமே அவனுடையது. அவன் தான் அல்டிமேட் ஓனர் ஆஃப். எங்க சுத்துனீங்கனாலும் அவன் தான் நிற்கிறான். அப்ப அந்த ரப்புங்கிறவன் அரசனா இருக்கிறான், ஓனராகவும் இருக்கிறான். இந்த மாதிரி போடுவாங்க காப்பிரைட். காப்பிரைட்லாம் ஒன்றும் கிடையாது. காப்பிரைட் எல்லாம் அவன் தான். அவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். நம்ம சம்பாதிச்சது நமக்குன்னு வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது, அவ்வளவுதான். நீங்க உண்டு கழித்து, நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது கூட உங்களோட கிடையாது. இப்போ வச்சிருக்கிற நீங்க ஃப்ரிட்ஜ்லயோ இப்போ சமைச்சு நீங்க வச்சிருக்கீங்க நோன்பு திறக்கிறதுக்குன்னு, அது உங்களோட கிடையாது. உண்டு கழிச்சதுக்கு பிறகுதான் அது உங்களோட. அது வரைக்கும் நம்ம இருக்கணும். அப்ப நம்ம என்ன சாப்பிட்டு செரிச்சதோ, சாப்பிட்டு வாந்தி எடுத்தா கூட அது உங்களோட கிடையாது. வாயில வச்சோன்னு கொமட்டிட்டு வருது இல்ல, அது கூட உங்களோட கிடையாது. உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது. நீங்க சட்டையை வச்சிருந்தீங்கன்னா கூட அது உங்க சட்டை கிடையாது, உங்களோட உரிமை கிடையாது. எப்படி வேணாலும் மாறலாம். புரியுதா? உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்ததுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாங்க? லா ஆஃப் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாங்க. நானே சொல்லிக்கிறேனே, என்ன இது அந்த சிலபஸ்ல இல்லையா ஷார்ஜால? பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன கண்டுபிடிச்சாரு? எங்க இங்க இல்லையா? மக்தூம்பா இல்லையா? வேற யாரும் வேணா அன்மியூட் பண்ணிக்கங்க, வேற யாரும் பேச இருந்துச்சுன்னா. இல்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இங்க கேட்கக்கூடாதுன்னா வேண்டாம். பெஞ்சமின் பிராங்க்லின் தான் கரண்ட் கண்டுபிடிச்சவர். அலெக்சாண்டர் கிராம்பெல் டெலிஃபோன். டெலிஃபோன் என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? டிஸ்கவர். இன்வென்டர். டிஸ்கவர் பண்றாங்க. ரைட்டா? டிஸ்கவர் பண்றேன்னா என்னன்னா, கவரா இருக்கு, மூடி இருக்கு, கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இருக்கு, அல்லாஹ்வா கொடுத்தது. அதுக்கும் ஓனர்ஷிப் அவன் தான். புரியுதா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், அவன் இந்த மாதிரி புவியீர்ப்பு விசை இருக்குங்கிறது அல்லாஹ் கொடுத்ததை இவரு கண்டுபிடிக்கிறார். பெஞ்சமின் பிராங்க்லின் அந்த மாதிரி, அலெக்சாண்டர் கிராம்பெல் அந்த மாதிரி, ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பாங்க, மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய ஓனர்ஷிப்ல இருக்கு. ஓகேயா? சரி, அந்த உங்க கேமரா ஆன் பண்ணுங்கண்ணா. ஃபேன் ஆன் பண்ணிக்குவா? சரி, ஓகே, இன்ஷால்லா. வருதா? வருது. சையீத்னா ஃபுல் அத்தாரிட்டி. ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும். வீடு உங்களோட ஃபுல் அத்தாரிட்டியா? உங்க வீடு. நீங்க அதுக்கு டேக்ஸ் கட்டணும். நீங்க இதுக்கு பாதாள சாக்கடைக்கு பணம் கட்டணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரோட்டு கிட்ட வீடு கட்ட முடியாது. அங்கேருந்து சில ப்ரொசீஜர் போயிட்டு பர்மிஷன் வாங்கும் போது 6 அடிக்கு உள்ள கட்டணும். இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விடணும், அந்த பக்கம் கொஞ்சம் இடம் விடணும், இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விடணும். நீங்க மேலே தூக்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு தூக்க முடியாது, பர்மிஷன் வாங்கணும். அப்ப நமக்கு நாம வாங்கி கட்டுற வீட்டுக்கு நமக்கு அந்த ஃபுல் அத்தாரிட்டி கிடையாது. பிஸ்னஸ்ல நமக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கா? நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணும், நான் வேட்டு கட்டணும், நான் போயிட்டு அங்கே கவர்மெண்ட்ல கொடுக்கணும், ஆடிட்டு கொடுக்கணும். அவங்க கேள்வி கேட்டுருவாங்க, ஏன் பிஸ்னஸ்க்கு?
என்னோட ட்ரெஸ் என் சென்ஸில் நான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியுமா? ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கும். அப்படிதானே? ஃபுல் அத்தாரிட்டி எனக்கு கிடையாது. காரில் எனக்கு ஃபுல் அத்தாரிட்டி. நான் காசு கொடுத்து நான் வாங்கின காரு, நான் போட்ட பெட்ரோலு, என்னோட டயரு, என்னோட காரு இன்னும் சொல்லிட்டு நீங்கள் 80ல் 90ல் போனீங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்கும் கேமரா. எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கா? நோ. தொழிலாளிகிட்ட உங்களுக்கு அந்த ஃபுல் அத்தாரிட்டி இருக்கா? 8 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, நீங்கள் பார்த்தா தான் வேலை பார்ப்பாங்க. அல்டிமேட் ஓனர்ஷிப்பு, ஃபுல் அத்தாரிட்டி, முரப்பி. முரப்பி அப்போ இந்த இது வரைக்கும் பார்த்ததுல ஓனர்ஷிப்போ, கிங்ஷிப்போ, அத்தாரிட்டி, இதில் எல்லாம் நமக்கு நமக்கு எதுலேயுமே நம்ம வந்து முழுமையாக இல்லை. ஆனால் முழுமையாக இருக்கக்கூடிய ரப்பு. அப்படிதானே? முரப்பி, கேர்டேக்கர் பார்ப்போம். கேர்டேக்கர் பார்ப்போம். நமக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறான் நம்மளை. இந்த ஆக்சிஜன் வந்து நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய முயற்சி அதனால கிடைக்குதா? 27% ஆக்சிஜன் நமக்கு இருக்கணும். 15 போனால் ஐஸ் ஆயிடுவோம், 25 போனால் எரிஞ்சிருவோம். இந்த 27%ஓ 21%ஓ இந்த ஆக்சிஜனை லெவலில் மெயின்டைன் பண்ணுறது, பராமரிக்கிறது, டேக் கேர் பண்ணுறது யார்? டப்லப் டப்லப் பார்ப்பாங்க, பல்ஸ் பார்ப்பாங்க. நிமிஷத்துக்கு 72 தடவை அடிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த 72 தடவை அடிக்கணும்னு பல்ஸ் ரேட்டு குறையுதுங்கிறாங்க. 72 தடவை அடிக்கணுங்கிறத நிர்ணயிச்சது, பராமரிக்கிறது முரப்பி யாரு? ரத்த ஓட்டம். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 96,000 கிலோமீட்டர் மனிதனோட உடம்புல பிரயாணிக்குது ரத்தம். எங்க குத்துனாலும் ரத்தம் வருது. அப்ப எல்லா இடத்துலயும் ரத்த நாளங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரத்தம் இருக்கு, எல்லா இடத்துலயும் நல்ல ரத்தம் போகுது, கெட்ட ரத்தம் வருது. எல்லாம் இந்த டப்லப்புக்குள்ள போயிட்டு வரணும். இது யார் நிர்ணயிக்கிறது? இதை யாரு பராமரிக்கிறது? இந்த உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்தம் ஓட்டம் ஓடுதுன்னா, முடியல, நகத்துல 2லயும் ரத்த ஓட்டம் இல்லை, ரத்த நாளங்கள் இல்லை. ரத்த நாளங்கள் முடியிலேயே நகத்துல இருந்துச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும்? எங்க முடி வெட்டுறது? எப்படி முடி வெட்டுறது? அனஸ்தீசியா கொடுத்தா முடி வெட்டணும், அப்போலோவில் போய் தான் முடி வெட்டணும். டைஜஷன் சிஸ்டம், சுப்ஹானல்லாஹ், யாரு பார்க்குறாத? எப்படி முடியுது? நான் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன், அது இன்னும் குடிக்கிறேன், அது ஏதோ போய் ஏதோ கலந்து எப்படியோ வந்து வெளியாகுது. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த ஜீரணிக்குது நம்ம உடம்புல. இப்போ தோல் இருக்கு, தோல் இருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் ஹோஸ் மாதிரி நம்மளோட தோல் இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்கின் இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த இருதயம் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம சாப்பிட்றது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா? அவன் ஏன்னா கேர்டேக்கர். எச்சில் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 25 லிட்டர் நமக்கு சுரக்குதான். அது யார் கண்ட்ரோல் பண்றா? அந்த எச்சில் ஒரு ஒரு 10 செகண்ட் இல்லாட்டினா, அந்த டென்டிஸ்ட் போனீங்கன்னா அந்த இழுப்பாங்க. அந்த ஹோஸ் தண்ணி லூப்ரிகேஷன் தண்ணி இல்லாமல் இழுத்தாங்கன்னா தொண்டை பிடிக்குது. 70 வயசு 60 வயசு 80 வயசு வரைக்கும் நம்ம பாட்டுக்கு உமிழ்நீர் வந்துட்டு இருக்கு. யார் இதை பராமரிக்கிறது? வியர்வை, சுப்ஹானல்லாஹ், யாரு பராமரிக்கிறது? கண்ணு, காது, மூக்கு, முடி அனைத்தையும் முரப்பியாக இருக்கிறது வேற யாரால முடியும்? அந்த ரப்பு ஓனரா இருக்கிறான், கிங்கா இருக்கிறான், ஃபுல் அத்தாரிட்டி அவனுக்கு இருக்கு, முரப்பியாவும் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மலஜலம் முனிம் நிஅமத். ஒரு ஒரு அரசன் இருக்காரு, ஒரு ஆட்சியாளர் இருக்காரு, நமக்கு நம்ம தலைவரே இருக்காருன்னு வச்சுங்களேன். நமக்கு நமக்கு நம்ம உரிமையாளர், நம்ம ஓனர் இருக்கிறாரு. ஓனரு வேலை பார்த்தா சம்பளம் கொடுப்பாரு, ரைட்டா? கிஃப்ட் கொடுப்பாரா? கொடுப்பாரு. பெருநாளைக்கு கொடுப்பாரு, நியூ இயர் கொடுப்பாரு. டெய்லி கொடுப்பாரா? முன்னையும் டெய்லி கொடுக்குறவனா இருக்கான். ஒரு நம்மளுடைய விலை என்ன? as a human being, as ஜலால், இப்ராஹிம் பாய், சிராஜ் பாய், நம்மளோட how much we are, நம்மளோட விலை என்னன்னு தெரியுமா?
கிட்னி எல்லாம் இப்போ என்ன விலை? கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? 5 lakhs ஏதாவது, ரைட்டா? அப்போ ஒரு கிட்னிங்கிற போது 5 lakhsனு வச்சுக்குவோம். 2 கிட்னி கொடுத்தா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 2 கிட்னி வேணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? 2வது கிட்னி கொடுத்தா அவுட்டுன்னு அர்த்தம். கோடியில் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம். அப்போ என்னோட விலை என்ன? பிரைஸ்லெஸ் கிஃப்டை, விலை மதிக்க முடியாத கிஃப்டை சதா சர்வ காலம் நம்மள்கிட்ட கொடுக்குறவன் தான் முன்னியம். அவன் தான் ரப்பு. மனைவி பெரிய அருள் இல்லையா? அல்லாவே சொல்றான், ரஹ்மத்துங்கிறான், அருளுங்கிறான். அந்த மனைவி எங்கேருந்தோ எந்த கடைசிலேருந்தோ வந்தவங்க இன்னைக்கு எனக்காக வாழ்றாங்க. என்னை சுற்றி அவங்களோட வாழ்க்கை இருக்கு. எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஒரு பெண்ணாக அந்த மனசை மாத்துனது யாரு? குழந்தை. நம்மளுடைய வாழ்க்கையில லட்சியமாவே இருக்கு. நான் எவ்வளவு உழைச்சாலும் கஷ்டம் இல்லாம ஏன் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கணும்னு அந்த எண்ணத்தை கொடுக்கறது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையா கொடுத்தது யாரு? ஒரு குழந்தைய, ஒரு கண்ணுக்குட்டி மாடு இதெல்லாம் விலங்குகள்லாம் போட்டு அரை மணி நேரத்துல அது பாட்டு பால் குடிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். குழந்தை அப்படி கிடையாது. குழந்தை அது வந்து தலை நின்று அது சரியாகிறதுக்குள்ள தாவு தீர்ந்து போயிடும். அப்ப அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து பெற்றோர்கள் மாத்திரம், அவங்களுக்கு அந்த பாசம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையும் அந்த குழந்தை மேல பாசம் வைக்கிற மாதிரி, ஒரு அழகை ஈர்க்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறானே, அது அவனோட அருள், அவனோட கிஃப்ட். இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல, டாக்ஸி ஸ்டாண்ட்ல நிற்கும் போது யாரோட குழந்தை இருந்துச்சுன்னா உங்களை பார்த்துச்சுன்னா நீங்க ஜிஜிங்க சிரிக்க வைப்பீங்க. ஃபார் நோ ரீசன். அது சிரிக்காம போது என்னோட வேலை இருக்கு அப்படி இல்லை. குழந்தை உங்களை பார்த்துச்சுன்னா அந்த குழந்தைய விளையாட்டு காமிச்சு அந்த முகத்துல சிரிப்பு வரணும்னு செய்வீங்க. செய்வீங்களா? ஆமா சார். செய்வீங்க. அதை நீங்க செய்யறத எவனா ஒருத்தர் வீடியோ எடுத்து உங்களுக்கு மறுபடியும் அனுப்பினாங்கன்னா வேடிக்கை நடுத்தரில் உட்காந்துட்டு கோமாளி மாதிரி ஜிஜி 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 ஜிச்சின்னு இருப்போம். அதை பற்றியெல்லாம் கவலை பண்ண மாட்டோம். அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். எல்லார் மனசுல அந்த ஈரத்தை கொடுக்கணும். அவன் கிறுக்குத்தனம் கோமாளித்தனம் பண்ணாலும் அந்த குழந்தை முகத்தில் சிரிப்பு வரணுங்கிறத ஆக்கணும். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம், அவனுடைய அருள், முன்னியம். அல்லாஹ் அக்பர். அவனுக்கு அருள் தான் எல்லாமே. சரி. கையும் கையும்னா வந்து கியாமா சலாத்து என்ன கது காமத்து சலாத் கியாமா யோமல் கியாமா நிற்கிறது கான்ஸ்டன்ட்லி, எல்லா நேரமும் நிற்கிறது கையும். ஒரு வினாடி பொழுது கூட என்னை விடாம, ஒரு வினாடி கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை விட்டுறாதுன்னு ஒரு துவாவே இருக்கு. விடாம பிரபஞ்சம் என்ன மாத்திரம் இல்ல, பிரபஞ்சம் அனைத்தையும் கண்காணிப்பவனாக, கான்ஸ்டன்ட்லி கண்காணிப்பவனாக இருக்கிறது யாரால முடியும்? இந்த இதெல்லாம் மானிட்டர்லாம் வச்சு நீங்க எல்லாம் பண்ணி எத்தனை மானிட்டர் வைப்பீங்க நீங்க? எத்தனை மக்களுக்கு வைப்பீங்க நீங்க? இந்த கொரோனாவில் மானிட்டர் இல்லாம பெட் இல்லாம எத்தனை பேர் போனாங்க? எத்தனை கோடானு கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. கையும் அவன் கையுமா இருக்கிறதுனால பாதுகாப்பு, எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கக்கூடியவனா இருக்கிறதுனால அவன் கையுமா இருக்கான். அவன் தான் ரப்பு. அப்ப அர்-ரப், அல் மாலிக், அல் மாலிக், அல் முன்னிம், அல் முரப்பி, வல் சய்யித், வல் கையும். அரசனா இருக்கிறான், ஓனரா இருக்கான், பராமரிப்பவனா இருக்கான், அறுபறிவனா இருக்கான், பாதுகாப்பவனா இருக்கான், ஆட்சேபவனா இருக்கான். இந்த லிஸ்ட்ல வேற யாருமே நெருங்க முடியாம அவன் ஒரு ஆளாலத்தான் செய்ய முடியும் போது அவன் எப்பேற்பட்ட ரப். அப்பேற்பட்ட ரப்பு என்னன்னா, அந்த ரப்புங்கிற ஒரு வார்த்தையில சில அர்த்தம் தான், இது முழுசும் கிடையாது. அந்த ரப்பு இப்போ வச்சுட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா, ஆசிரியருக்கு யார் ரிலேஷன்ஷிப்? மாணவர்கள். மாணவர்கள். பெற்றோருக்கு குழந்தைகள். பிள்ளைகள். முதலாளிக்கு தொழிலாளி. தொழிலாளி. கொடுப்பவருக்கு வாங்குபவர். வாங்குபவர். சூப்பர்வைசருக்கு ஹெல்ப்பரு, டெக்னீஷியனோ ஏதோ ஒன்று, ரைட்டா? ரப்புக்கு அவன் ரப்புனா நம்ம யாரு? அடிமைகள். சிம்பிள். ரப்புனா இது எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அவன் ரப் அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டர் ஆபுது, அதான் அடிமை. இதுதான் குரானுடைய சொல்ல வர வார்த்தை. இது மெசேஜே தான், சம்மரி ஆஃப் என்டையர் குரானு. அவன் தான் என் ரப்பு, நான் அடிமை.
முடிஞ்சு. இந்த செய்தி தான் டோட்டல் குர்ஆன் சொல்ல வருது. எதனால அவன் ரப்பு? ஏன் அவனை நான் அடிமையா? ஏன்னா நான் சொல்லல, நீங்களே ரப்புனா நான் அடிமைங்கிற மாதிரி ஃபீல் பண்றோம்ல, இது வந்து எமோஷனலா வர்றது. அதாவது அவன் சொல்லிட்டான், ஒரு அடிமை, நான் அடிமையா இருக்க போறேன்னு சொல்லிட்டு யாரும் விரும்பி போக மாட்டோம். ஆனா இங்க ரப்புங்கிற அவனுடைய அவனுடைய அவ்வளவு தன்மைகளையும் பார்க்கும்போது நான் அவனுடைய அடிமையில இருக்கிறதுல பெருமைப்படுறேங்கிறேன். அப்படிதானே வருது. ஆமா அக்செப்ட் அல்லாஹ் as ரப், அக்செப்ட் யுவர் செல்ஃப். இதான் வந்து இந்த மெசேஜ், டோட்டல் குரானோட சம்மரி. அப்ப நம்ம ரப்புங்கிறது வந்து பலவந்தப்படுத்தல, அவன் தான் என்னோட ரப்புன்னு சொல்லிட்டு அதான் புலகாங்கிதம் அடைஞ்சு சந்தோஷத்தோட ஒத்துக்குற ஒரு விஷயம் அது. ஒரு அடிமை அப்படின்னா ஒரு அடிமை அப்படின்னா அடிமைக்கு வந்து சுய வெறுப்பு கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அடிமை அடிமை என்னன்னு நீங்க யாரை இமேஜின் பண்ணீங்க? ஒரு அடிமைன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? பிலால் பிலால் ரலியல்லாஹ். அவங்கள அப்படியே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வெறுப்பு தான் இருக்குமா? இருக்கா? நேர வரம்பு கிடையாது. அவங்கள வந்து சுடுமணல்ல போட்டு கல்லை தூக்கி நெஞ்சில வச்சு அல்லது முதுகுல வச்சு அவங்க நெருப்பு போல மண்ணில் போடும்போது அகதுன் அகத் அகதுன் அகதுங்கிறாங்க. ரைட்டா? ரைட். அது வரைக்கும் நமக்கு தெரியும். அந்தந்த அடிமை அவங்களாம் அவ்வளோ சித்திரவதைப்படுத்தினாங்க. ரைட், ஓகே. அந்த கல்லை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு காலையில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் கல்லை தூக்கி வைக்கிறாங்க. அந்த எதிரிகள்லாம் சேர்ந்து வச்சுட்டு அவர் அகதுன் அகதுங்கிறாரு. சொல்லக்கூடாது நீ அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவனுங்க டயர்ட் ஆகிடுச்சு, தூக்கி தான் வச்சிடறாங்க. வச்சுட்டு அப்ப அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு மறுபடியும் வைக்க போறாங்கன்னு தெரியுமா? சரி, அந்த புண்ணு வந்துச்சு, அந்த புண்ணுக்கு யாராவது ஆறுதலா, அடடா புண்ணா இருக்கு, மருந்துனா வாங்கிட்டு வருவா, யாரா கேட்க முடியுமா? மருந்து தடவ முடியுமா? சரியா? நான் இனிமே வந்து உனக்கு வந்து ஏப்ரல் மாதம் 17 தான் அடுத்த ஹியரிங். அடுத்து அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அடுத்தாப்புல உனக்கு கள்ள தூக்கி வைக்கிறது வந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? நேர வரம்பு கிடையாது. அடிமை தான். அடிமையை வந்து சுயமா சிந்திக்க முடியாது. சிந்திச்சா அவனுக்கு அடிமைத்தனம் கிடையாது. என்ன எஜமான் சொல்றோன்னா அதை அப்படியே ஜஸ்ட் அக்செப்ட் இட். அதான் அடிமை. அப்படிதானே? சுயமா செஞ்சுதான் அடிமைத்தனம் போயிடுச்சு. எஜமான் சொன்னது செய்யணும். எஜமான் எதுவும் சொல்லலைன்னா என்ன ஆகும்? எஜமான் எதுவும் சொல்லலைன்னா தானா செய்ய முடியாது. தானா செஞ்சா அடிமைத்தனம் இல்லை. சும்மா உட்காந்துருக்கணும். சும்மா உட்காந்துருக்கணும் எஜமான் எதுவும் சொல்லலைன்னா. அப்ப எஜமா, நான் உங்க அடிமை தான், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன், நான் எதுவும் செய்யணுமா அப்படின்னு போய் கேட்கறது இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எதுவுமே ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கும் போது ஒரு எஜமானி எதுவுமே சொல்லலைன்னா நம்ம போயிட்டு எஜமா எனக்கு ஏதாவது சொல்லுங்கிறோம்ல, சொல்லுவோமா அந்த மாதிரி? அடிமைத்தனம் இல்லை, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சொல்லுதான் இஹ்தின இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னை வணங்குறோம், உன்னிடமே உதவி தேடுறோம், உன்கிட்ட தான் கேட்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர் வழியை காட்டு, எனக்கு வழிகாட்டு, என்ன செய்யணும்னு சொல்லு. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் அக்பர். அந்த ரப்புங்கிற ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குரான்ல பல இடத்துல உலாய்க்கு அலா ஹுதம்மிர் ரப்பிஹிம், ஹுதா நேர்வழி காட்டுறதுக்கு. ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத ஹதைத்தனா குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம் இலா இல்லா அன் யஷா அல்லாஹு வத்குரு ரப்பக இதா நசீத வகுல் அசா அன் யஹ்தியனி ரப்பி லியக்ரப மின் ஹாதா ரஷதா ثم اجتباه ثم اجتباه ربه فتاب عليه وهدى سبح اسم ربك العالى الذي خلق فسوى والذي قدر فهدى. ரப் ஒரு இடத்துல எல்லாம் வழி கேட்கிற மாதிரி, இதாயத் கேட்கிற மாதிரி, நிறைய வரும். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். டைம் இருக்கா? எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும் டைம்? இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம் ஷேக். ரைட், இன்ஷா அல்லாஹ். ஆலமீன், ஆலமீன் என்ன? அகிலங்கள்.
ஆலம்னா அகிலம், அதோட புளூரல் ஆலமீன், அகிலங்கள். அகிலங்கள். நேஷன்ஸ் அகிலத்தார். யா பனி இஸ்ராயீல் اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. உலகோர் யாவரையும் அகிலத்தாரை விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதை நினைவு கூறுங்கள், யா பனி இஸ்ராயில். அப்ப இங்க வந்து ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலங்களுக்கு உண்மை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறான். அப்ப இந்த ஆலமீன் யாரு? ஆலமீன்னா ஒரு 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 நேஷன்ஸ், ஒரு கூட்டத்தா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதான் ஆலமீன். அது அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து அந்த எல்லா கூட்டமும் ஆலமீன் தான். ஆலமீனுக்கு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் போனீங்கன்னா ஃபிளாக்னு ஒன்று வரும். கொடி, கொடி நாட்டுறது. இந்த கொடி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கொடி நாட்டுறது வந்து ஆலமீன்ல வரும். ஆலமீன்ல ஆலம் கொடிக்கு வரும். ரைட்டா? ஃபிளாக், ஃபிளாக்னா உதாரணத்துக்கு இப்போ அந்த பனி இஸ்ராயல் கூட்டம்னா அவங்களுக்கு ஒரு ஃபிளாக், அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிளாக், ஷார்ஜாவில் உள்ளவங்களும் அந்த அவங்களுக்கு ஒரு ஃபிளாக். இப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஃபிளாக் வரும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் கபிரிஸ்தான் 2025 ஒரு ஆளை இங்கே அடக்கம் பண்றாங்க. 2325 இந்த இடத்துல யாரு இருப்பா? எத்தனை பேர் வந்திருப்பாங்க அதுக்குள்ள? 2625 எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 21,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் யார் இருந்திருப்பாங்க? 14,000 ஆண்டுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அது வரைக்கும்? இந்த ஒரு இடத்துல ஒரு ஃபிளாக்னு ஒன்று வச்சிங்கன்னா, ஒரு கொடியை நட்டுனீங்கன்னா, இந்த இந்த கபிரிஸ்தான்ல என்னுடைய கபரு அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி வல் முஃமினீன வல் முஸ்லிமீன எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, இந்த இந்த ஒரு பர்டிகுலர் 6 அடி, இந்த ஒரு 6 அடி நீளத்தில் உள்ளதுல எத்தனை ஃபிளாக் வந்திருக்கும் கணக்கு பண்ண முடியுமா? இந்த இந்த இடத்துக்கே இத்தனை ஆயிரம்ங்கும் போது எல்லாத்தையும், இந்த உலகத்தையும் நினைச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையும் நினைச்சு பாருங்க, எத்தனை கொடி இருக்கும். ரப்பில் ஆலமீன், அந்த ரப்னா அத்தனை ஆலமீன், அத்தனை ஜீவராசிகளுக்கும். அதாவது 2 இருக்கும், ஒன்று ஹலக்கு இருக்கு, ஒன்று வந்து ரூஹ் இருக்கு. ரூஹோட உள்ள ஹலக்கு இருக்கு, ரூஹ் இல்லாத ஒரு ஹலக்கு இருக்கும், நஃப்ஸ் இருக்குல்ல. அப்ப எல்லாத்தையும் சேர்த்தவனாக இருக்கக்கூடிய அந்த ஆலமீன், அந்த அந்த இதை பாருங்க, பிரமிப்பை பார்த்தா அத்தனைக்கு ரப்பாக இருக்கிறான். ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் என்னென்னலாம் யூ நேம் இட், அவன் தான் ரப்பு. என்ன ரப்பு? அவன் தான் பராமரிக்கிறான், அவன் தான் முன்னீம், அவன் தான் முரப்பி, அவன் தான் கையும், அவன் தான் சையீத், சுப்ஹானல்லாஹ், அவன் தான் ரப்பு. அனைத்து படைப்பினங்களும். துபையை தனி உலகம் பாங்குவோம், அது ஆலமீன். வயசு பிள்ளைங்க உலகமே தனிங்கிறோம், ஆலமீன். உயிருள்ள அனைத்து படைப்பினங்களும் ஒன்று பார்த்தோம்னா ஆலமீன், அதோட ரப்பாக அவன் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன், பனி இஸ்ராயலுக்கு சொன்னது. இதுல என்ன இருக்கோ இது ஒன்று இதெல்லாம் ஆலமீன். இதுல என்ன இருக்கோ இது எல்லாத்துக்கும் ரப்பா இருக்கிறான். இதெல்லாம் ஆலமீன்கள்ல லிஸ்ட்ல வரக்கூடியது. இது என்ன பேருன்னா நமக்கு தெரியாது. இந்த பூச்சிகளுக்கெல்லாம் பேரே நமக்கு தெரியாது. சில பூச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் பூச்சிக்கு பேர் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லா பூச்சிக்கும் பேரு பூச்சி முடிஞ்சு. பூரான் தெரியும், தேல் தெரியும், வண்டு, எல்லாத்துக்கும் வண்டு, பட்டர்ஃப்ளை தெரியும், கொசு தெரியும், ஈ தெரியும். வேறெல்லாம் எத்தனை கோடானு கோடி இருக்கு. காட்டுப்பகுதியெல்லாம் போனீங்கன்னா என்ன டிசைனா வரும். நம்ம பிக்னிக்னு சொல்லிட்டு வந்துட்டு போவோம், அந்த பூச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா இருக்கும். இது எல்லாம் ஒன்றும் ஜீவராசிகள் எல்லாம் ஆலமீன்ல வருவாங்க. அனைத்து படைப்பினங்கள். ஒமாமின் தாபத்தி மினல் அர்தி இல்லா அலல்லாஹி ரிசுகா, அல்லாஹ்வுக்கு ரிசுகுஹா. இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமி இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்னென்ன ஜீவராசிகள் பாக்குறீங்களோ அத்தனைக்கும் உணவளிக்க கூடியவனாக அந்த ரப்பு இருக்கிறான். ஏன்னா அவன் ரப்பு, அவன் தான் படைக்கிறான், அவன் தான் பரிமாறிக்கிறான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் நியமத் பண்றான், உன்னியமா இருக்கிறான், சையீதா இருக்கான், ரப் மாலிக்கா இருக்கான், மலிக்கா இருக்கிறான். ப்ளூ வேல்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ப்ளூ வேல்ஸ் மிகப்பெரிய திமிங்கலம் கடல்ல உள்ளதுல. அதோட நாக்குல ஒரு யானை நிக்கலாம், அவ்வளவு பெருசா இருக்குமா. அவ்வளவு பெரிய ப்ளூ வேல்ஸுக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
சொல்லுங்களேன் யாராவது. புளு வேல்ஸுக்கு என்ன சாப்பாடு? வேற வேற ஏதாவது பெரிய திமிங்கலத்தை, இன்னொரு சுறா மீனை என்ன சாப்பிடும் அது? சொல்லுங்களேன் யாராவது. அது மீன் தான் சாப்பிடும். மீன் தான் சாப்பிடும். மீன் தான் நல்ல சாப்பிடும். மீன் தான் சாப்பிடும். வேற மீனை சாப்பிடும். லாஜிக். இன்னொரு பெரிய மீனோட டபக்குன்னு முழுங்கிட்டு போயிடலாம். அது என்ன சாப்பிடும்னா, இறால் இருக்குல்ல, சின்ன குனி, கிரில் 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 ஷ்ரிம்ப் சின்னது இருக்குல்ல, நாலு டன்னு வேணுமா ஒரு ப்ளூ வேல்ஸுக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 4 டன்னு வேணுமா. இந்த 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 ஷ்ரிம்ப் எங்க இருக்கும்னா, இந்த குனி எங்க இருக்கும்னா கடலுக்கு கீழே இருக்குமா. கடலுக்கு கீழே போய் இது எந்த மூக்கு நுழைச்சு எப்படி எடுக்காது? இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கு டைட்டானிக்கு போயிட்டு எங்க ஊர் குளத்துல எப்படி இறங்கும்? நோவே. அது என்ன பண்ணுமா, ஜஸ்ட் கீழே ஒரு ஒரு ஸ்டேட்டன் ஏரியாவுக்கு போயிட்டு ஆண் வாயை திறக்குமா, எல்லா கூனியும் உள்ள வந்து உட்காருமா. 4 டன்ஸ் அப்படின்னா 600 மில்லியன் சம்திங் குவான்டிட்டி. 60 லட்சம் சின்ன குனிங்க வந்து நாக்கு ஆண் நீட்டுமா, அது உள்ள வருமா, அது சாப்பிடுமா. இமேஜின், நினைச்சு பாருங்க. முடியுமா? அது சிந்திக்க முடியுதா? அதுதான் சாப்பாடு. இது ஒரு ப்ளூ வேல்ஸுக்கு. டோட்டல் கடல்ல எவ்வளவு இருக்கு? இதையும் மீறி எனக்கு கூனி வேணும் மாசியில போட்டு சாப்பிட்றதுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஏன்னா அவன் ரப்பில் ஆலமீன். எறும்பு, எறும்புக்கு சாப்பாடு. எறும்பு ஏன் இவ்வளவு பெரிய வீடு கட்டணும்? எறும்பு ஏன் பண்ணணும்? எறும்போட கம்யூனிகேஷன் என்ன? எறும்பு ஏன் இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து போகுது? யார் அதுக்கு சொன்னது? எங்க வீட்டு கொளுத்துல மாட்டி இருக்கிறதுல ஸ்வீட் இருக்குன்னு அது யாருக்கு சொன்னது? அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் யாரு கொடுத்தது? எறும்பு சண்டை போடுது, எறும்பு மையத்தை அடக்குது, ஜனாசை அடக்குது, எறும்பு நெல்லை எடுத்துட்டு வந்து காய போடுது, திரும்பி கொண்டு வந்து நெல்லை எடுக்கும்போது கட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வளராம இருக்கிறது கட் பண்ணி ரெண்டா உடைச்சு வைக்குது. யார் சொல்லி கொடுத்ததெல்லாம்? ஆலமீன், ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். உன்னோட உணவு இன்னொன்னுக்கு உணவா போகுது. இதுக்கு அது உணவு, அதுக்கு அது உணவு, அதுக்கு அது உணவு, ஒன்னுக்கு சார்ந்து இருக்குது. ஏன்னா அவன் கொடுக்கணும். ரப்பில் ஆலமீன். அதுக்கு பேசாம இருக்கு. முதல்ல என்ன பண்ணும், கரையோர முதலைகள்னு ஒரு புக்கு கூட படிச்சிருப்பீங்க. வாயை திறந்துட்டு உட்காந்துருக்கும் கடலோட வந்துட்டு. அந்த வாயில இந்த பல்லு இடுக்களோட இந்த கொக்கு குருவி எல்லாம் அந்த கொத்தி கொத்தி அதோட ரிஸ்க் அங்க தேடும். அதுக்கு ரிஸ்க் அங்க வச்சிருக்கான். அந்த ரிஸ்க் கொடுக்கறதுக்காக அந்த முதலையே அந்த பறவையை பிடிச்சி கடிச்சு தின்றாம நீ வாயை மாத்திரம் பொழந்துக்கிட்டு நிக்கணும். அதான் உனக்கு. இதுக்கு ரிஸ்க் கொடுக்கணும். நான் அழிச்சிட்டு போறேன், அது கொத்தி சாப்பிடும், பேசாம இருக்கணும். யாரு சொன்னது? ரப்பில் ஆலமீன். அகிலங்களுக்கு அவன் ரப்பா இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். புலிப்பல்லு, புள்ளி கடிச்சா முடிஞ்சு. அந்த கடிக்கிற வாயாலேயே அது குட்டியே தூக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன் கொடுக்கணும் அதுக்கு. அதே பல்லில என்ன கடிக்கிற மாதிரி புளிய அதை கடிச்சதுன்னா என்ன ஆகும்? யாரு இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்தது? யாரு இந்த பாசத்தை உருவாக்குனது? யாரு? இந்த பாசம் இல்லாட்டினா இந்த புலி எப்படி தூக்கும் அதை? இந்த சிங்கம் எப்படி தூக்கும் அதை? சிங்கப்பல்லு புலிப்பல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இதுக்கு தூக்குற மாதிரி உள்ள அளவுக்கு தான் அது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். காட்டுக்கு ராஜா சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க. இந்த பாசத்தை கொடுத்தது யாரு? இந்த பாசத்தை கொடுத்தது. இந்த பாசம் இல்லாட்டினா இந்த குழந்தைங்க என்ன ஆகும்? எதை கட்டாலும் அடிச்சு திங்கிற மாதிரி சிங்கம் இருந்துச்சுன்னா இந்த குட்டியெல்லாம் எப்படி இருக்கும்? பாதுகாக்குது, குட்டிகளை பாதுகாக்குது. கிட்ட போக முடியாது. சிங்கம் மாதிரி நிற்கும் கோழியெல்லாம். அது குட்டிக்கிட்டே குஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா. இந்த பாசத்தை கொடுத்தது யாரு? கேலக்சி. அப்ப அகிலங்கள்னா இது எல்லாமே இருக்கும். இதுக்குள்ள ஜீவராசிகள் இருக்கு. அல்லாஹு ஆலம். இதுக்கு என்னென்ன வேணும், இதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அத்தனையும் தெரிஞ்சவன் ரப்பலாம். இந்த ஆலமின்க்கு ரப்பா இருக்கான். அத்தனைக்கு ரப்பா இருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. பிஸ்மில்லாக்கு வந்து 7 வால்யூம் புக் இருக்குங்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எத்தனை வால்யூம் போடணும்? எத்தனை வால்யூம் போட்டா நீங்க இந்த தப்சீர்ல இதை கொண்டு வருவீங்க? இது நீங்க ஃபீல் பண்ணாம, ததபர் பண்ணாம, கற்பனை பண்ணாம, பிரமிச்சு போகாம, அழுகாம,
சிந்திக்காம அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அஃபலா யததப்பருனல் குர்ஆன்ங்கிறான். அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கல அவன். அஃபலா ததப்பரூனல் குர்ஆன்னா நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கூட அட்லீஸ்ட் நேரா பேசுற மாதிரி இருக்கும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்னா கோபமா சொல்றான். அபஸ ரசூலுல்லாஹ் சொல்றான்ல, அபஸ கடுகடுத்தார். அபஸ்த சொல்லல. நீர் கடுகடுத்தீர் நேரா சொன்ன கூட நேரா மூஞ்சி திருப்பிக்கிட்டான். அபஸ அவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார். இவன் எப்படி எடுத்துக்கான் முகத்தை? ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து சொல்லாம செய்தியை சொல்றான். அபஸ திருப்பி கொண்டார், முகத்தை கடுகடுத்தார். கடுகடுத்தீர்னு கூட நேரா கம்ப்ளைண்டா போயிடும். கடுகடுத்தார்னா முடிஞ்சுங்க. கடுகடுத்தார்னா உம்மி மக்தூம் பார்க்கும் போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்கள்ட்ட உங்களால எனக்கு மிகப்பெரிய படிப்பினை கிடைச்சதுன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவரை பாராட்டுறாங்க, அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த வார்த்தையை எடுத்துருக்கலாம், சபை அவை குறிப்பிலேருந்து தூக்கியிருக்கலாம், என்னை பத்தி ஒரு தப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு. இல்ல, நோ. அப்ப அதே மாதிரி அஃபலா யததப்பர், அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள்னா என்ன அர்த்தம் இங்க? அபச மாதிரி இது. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னா முகத்தை திருப்பிக்கிறாங்க நம்மள இருந்து. இந்த குர்ஆன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களோட உள்ளத்துல எல்லாம் பூட்டா போட்டிருக்குன்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்கும்போது 1400 வருஷத்துக்கு பிறகு எதுவுமே தெரியாம ஒரு சலனமே இல்லாம இந்த குர்ஆனை இன்னொரு பொருளாக நம்ம வச்சிருக்கிறோம்னா எப்ப நம்ம சிந்திக்க போறோம்? எது வழியா யாரு நமக்கு மறுபடியும் இந்த ஊட்ட போறாங்க? எப்படி இந்த சிந்தனைய மனசுல வரப்போகுது? தமிழ்நாட்டுல நோ சான்ஸ். இப்ப தராவியில போனோம்னா சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் போகணும். முடியல. 40 வருஷம் அங்க இருந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து ஜீரணிச்சுக்கவே முடியல என்னால. எப்படியெல்லாம் இவங்க மாற போறாங்கன்னு தெரியல. யாரை மாற்ற முடியும்னு தெரியல. எப்படி இவங்க சொன்னா புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. சிம்பிளா ஒரே வழியில வஹாபி, நஜாத்தி எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா முடிஞ்சு. எந்த செய்தியா இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும் எங்க அஜித்தை விட? முடிஞ்சு. எப்ப நம்ம இந்த குர்ஆன் அஃபலா யததப்பருனல் குர்ஆனை நான் எப்ப ததப்பர் பண்ண போறேன்? முடிச்சுக்கலாமா ஷேக்? டைம் ஆகுது. முடிச்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார்த்தையை பார்ப்போம். ஐ ஹோப் இது உங்களுக்கு நீங்க வேற சிந்திச்சு வேற எதிர்பார்த்து வரும்போது நான் வேற மாதிரி சொல்றேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன். சிராஜ் பாய்கிட்ட கேட்டேன், ஓகேங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சிராஜ் பாய்கிட்ட சொல்லுங்க. என்னை மாத்திக்க பார்க்குறேன். இல்லை என்னோட வழியில இதுதான் எனக்கு குர்ஆனுக்கிட்ட நெருங்கணுங்கிறதா நான் சிராஜ் பாயெல்லாம் எனக்கு பழக்கம் வந்தது இந்த குர்ஆன் மூலமா தான். அந்த தேட்டத்திலேயே அந்த நாட்டத்திலேயே தான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, அதனால என்னுடைய பாடம் இப்படி தான் இருக்கும். பொறுத்துங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.